தூம்ரலோச்சனன் பஸ்பமானதுக்கப்புறம் கூட இருந்தவங்கெல்லாம் பதறி போய் என்னடா இதுன்னு சொல்லி ஓடி போய் நிசும்பன் சும்பன்கிட்ட போய் நின்று தூம்ரலோச்சனன் பஸ்பம் அப்படின்னு சொல்லி கதற ஒரே நிமிஷத்தில் ஒன்றுமே இல்லாமல் தூளா ஆயிட்டான் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாரும். நிசும்பன் சும்பனுக்கு ஒரே ஆச்சரியம். தூம்ரலோச்சனன் மாதிரி ஒரு ஆளை ஒருத்தி ஒரே நிமிஷத்தில் மொத்தமாக பவுடர் ஆஷஸ் ஆக்கிட்டாளா, என்னடா இது அப்படின்னு சொல்லி கோபம் வந்தோன்னே சண்டமுண்டனை கூப்பிட்றாங்க. சண்டமுண்டர்களே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி, இந்த பொண்ணு என்னன்னு தெரியல, அவளை என்ன ஆனாலும் சரி ஒன்று அவளை கொன்னுடு இல்லைன்னா இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சண்டமுண்டர்கள் நல்ல போர் யுக்தி தெரிஞ்சவங்க, நல்ல போர் யுக்தி, நல்ல அஸ்திர சஸ்திர வித்யாதிகள் தெரிந்தவர்கள். ஹிமயகிரி சாரலுக்கு தன்னோட பரிவாரத்தோடு போய் நிற்கிறாங்க. சண்டமுண்டர்கள் 2 பேரும் அம்பாளை தரிசிக்கிறார்கள். தரிசித்து விட்டு ஒரு ஏளன சிரிப்பு, அதே ஏளன சிரிப்பு. அந்த ஏளன சிரிப்பு சிரிச்சுட்டு அம்பாள் பார்க்குறா, என்னப்பா உனக்கு முதல்லேருந்து சொல்லணுமான்ற மாதிரி சொன்னோன்னே அந்த ஏளன சிரிப்புக்கு பின்னால் இருந்தது என்னன்னா, நீ ஒரு பொண்ணு, உன் கூட சண்டை போடுறதே எங்களுக்கு அசிங்கம், அதனால் நாங்கள் சொல்கிறத கேட்டு முதல்ல எங்கள் கூட வர வழியை பாரு அப்படின்ற. அம்பாள் சொல்கிறா, தூம்ரலோச்சனனுக்கு சொன்னால் அதையே சொல்கிறேன், என்னை யார் போர் முனையில் ஜெயிக்கிறார்களோ அவர்களே எனது கணவன் அப்படின்ற, அவர்களுக்கே நான் சொந்தம்னு சொல்கிறா. அப்போ சண்டமுண்டர்கள் இன்னும் பயங்கர கோபமாக, ஒரு பொண்ணு உனக்கு சரி ஒத்த ஆள் கூடலாம் எங்களால் சண்டை போட முடியாது, நீ ஒரு ஆளுன்னு அப்படின்னு. உடனே அம்பாள், ஒருத்த ஆள் கூடனா அப்போ உங்களுக்கு எவ்வளோ பேர் வேணும் அப்படின்னு கேட்குறேன். சண்டமுண்டர்கள் சொல்கிறா, உன் சபதத்தில் எதனா நியாயம் இருக்கா, போர்னு கூப்பிடுற, சரி போருக்கு உங்ககிட்ட எதனா இருக்கா, ஒரு ஆர்மி இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அப்போது உடனே இப்படி அம்பாள் கண்ணை மூடி தியானம் பண்ணுறா, சப்த கன்னியர்களை தியானம் பண்ணுறா. உடனே எல்லாம் அப்படியே சப்த மாத்ருகா தேவதைகள் எல்லாம் அவளோட இதயத்துலேருந்து அப்படியே பகிர்பாவிச்சு வராங்க, அப்படியே வராங்க, ஆவாகனாய் பிரசன்னம் மாறாங்க எல்லாம். பிராமி, வைஷ்ணவி, இந்திராணி, சாமுண்டி, வாராகி, மாகேந்திரி, கௌமாரி 7 பேரும் அணிவகுத்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி அவங்களோட சைன்யம். சண்டமுண்டர்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா கண்ணை மூடினா கண்ணை திறந்தா இவ்வளோ பெரிய சைன்யம் நிற்கிறது அப்படின்ட்டு. உடனடியாக அவங்களுக்கு அந்த ஒரு ஷாக்லேருந்து மீள முடியாமல் டக்குன்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இவளை விடக்கூடாது அப்படின்னு ஈகோ டச் ஆகிடுச்சு. சண்டமுண்டர்களோட கடும் போர். அதாவது மழை துளி, அதாவது அடர்த்தியாக பெய்கிற மழை மாதிரி பெஞ்சதான் பானங்கள் மலை. அவ்வளவு பானம் போட்டு சரா மாதிரியா சண்டமுண்டர்கள் ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணால் அது அத்தனையும் தேவி தன்னோட போர் சாமர்த்தியங்களால் மாத்ருகா தேவிகள் எல்லாரும் அதை முறியடித்து சாமுண்டா தேவியால் முறியடிக்கப்படுறா. சண்டமுண்டர்களை வதம் செய்யப்படுகிறாள். சண்டமுண்டர்கள் வதம் செய்யப்பட்டோன்னே அடுத்தது எல்லா திருப்பி சைன்யம், மிச்ச சைன்யம் ஓடி போய் நிசும்பன் சும்பன்ட்ட சொல்கிறது, ராஜா இது சாதாரண விஷயம் இல்லை, சண்டமுண்டர்களும் வதம் செய்யப்பட்டாங்க அப்படி. உடனே நிசும்பன் சும்மன் 2 பேரும் யோசிக்கிறாங்க, என்னது சண்டமுண்டர்களை வதம் செஞ்சாளா, சரி அப்படின்னு ரத்த பீஜனை கூப்பிட்றான். இந்த இடத்துல தான் அவனோட யுக்தி. ரத்த பீஜன் ஒரு மந்திரதந்திர நிபுணனும் கூட. அவனோட வரம் என்ன தெரியுமா, ரத்த பீஜன்னு பேர்லேயே இருக்குது. ரத்தம்னா பிளட்டு, பீஜம்னா சீடு. அவனை யாராவது கொன்று ஒரு துளி ரத்தம் தரையில் பட்டால் திருப்பி அவனே வந்துடுவான். அந்த ரத்தத்துலேருந்து திருப்பி இன்னொரு ரத்த பீஜன் வருவான். ஒரு எண்டே கிடையாது அவனுக்குன்ற மாதிரி வாங்கி வச்சுருக்கான். உடனே ரத்த பீஜனை கூப்பிட்டு நீ போய் இவளை ஹேண்டில் பண்ண அப்படின்ற. ரத்த பீஜன் ஓடோடி வரான். ஓடோடி உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் முன்னாடி உட்காந்து ஏளன சிரிப்பு சிரித்து, ஒன்றால் என்னை கொல்ல முடியாதுங்கிறான். வழக்கம் போல் எல்லா ஆயுதங்களையும் எடுத்து அம்பாள் தொடுத்து அடிக்கிறா. அப்படி ஆயுத முனை அவன் மேலே பட்டு பீறின ரத்தத்தினால் ஒட்டுமொத்த இடமே ரத்த பீஜன் ஆர்மி ஆயிடுச்சு. இப்போது ஆர்மி ஒரு பக்கம், ரத்த பீஜன் ஆர்மி இப்போ ஒன்று இருக்குது. இம்மீடியட்லி பேனிக் ஆல் ஓவர். உடனே என்ன பண்ணுறாங்க, ரத்த பீஜன் எல்லாரையுமே சரி செய்து, என்னடா இது அப்படின்னு சொல்லி திருப்பி சண்டை போடுறாங்க. திருப்பி சண்டை போட்டால் திருப்பி ரத்தம் சிந்துறது, திருப்பி அப்போ அம்பாள் அந்த யுக்தியை புரிஞ்சுட்டேன். ஓகே, ரத்த பீஜன் கீழே ரத்தம் விழுந்ததுன்னா இன்னொரு ரத்த பீஜன் வருவான் அப்படி.
அடுத்த நிமிஷம் ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச்டு. காளியை கூப்பிட்டு அப்படி கண்ணை மூடி காளியை தியானிக்கிறா. காளி பிரசன்னமாகறா. காளி பிரசன்னமான அடுத்த நிமிஷம் அம்பாள் ஆக்கிய தரா. இவனோட உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதைக்கு உறிஞ்சு குடிச்சுடு. வெறும் பிணம் தான் கீழே விழணும், ரத்தமே விழக்கூடாதுங்கிறான். அப்போ தான் காளி பூரா வேரோட மல்யுத்தம் அவளோட சிக்கல் வச்சு பூரா வெட்டி ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதைக்கு பிபர்த்தி பூத மர்த்தினி அப்படின்னு பேர் காளிக்கு ஒரு இது. ஏன்னா பிபர்த்தி குடிச்சுட்டா அப்படிங்கிறது. பிபர்த்தம்னா குடிக்கிறது. பூதமர்த்தினி, பூதம்னா யார்? இந்த மாதிரி அரக்கர்கள். பூதம் மர்த்தினி, அவர்களை சம்ஹரித்தாள். உடனே காளிக்கு எல்லா தேவர்களும் பூ மாதிரி பொழிஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணாங்க. இந்த செய்தி நிசும்பனுக்கு போனோன்னே நிசும்பன் சொல்கிறானா, அண்ணா நான் போன 2 பேரும் பிரதர்ஸ், நான் போயிட்டு ஒரு வேளை மடிஞ்சிட்டேன்னா இவளை நீ சும்மா விடாத, போர் செய்யாத, மல்யுத்தம் பண்ணி அவளை கொன்னுடு அப்படின்னு சொல்கிறான். சிம்பனும் போகிறான், சும்பன் போகிறான், போர் செய்கிறான், தேர்லாம் எடுத்துகிட்டு போகிறான். ஒன்றும் வேலைக்கு ஆகல. அம்பாள் நல்ல அஸ்திர சஸ்திராதிகள் வித்தையால் சும்பனை முறியடிச்சிடுறான். சும்பனை முறியடித்ததுக்கு பிற்பாடு, அஸ்திர சஸ்திராதிகள் முடித்ததுக்கு பிற்பாடு சும்பன் இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தி நிசும்பனுக்கு போகுது. நிசும்பன் உடனே ஆக்ரோஷத்தோட, என்னது என் தம்பி இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி, சரி அப்படின்னு சொல்லி நிராயுத பாணியாக வெறும் கையோட ஆக்ரோஷத்தோடு அப்படியே செவக்க போய் அம்பாள் நான் நின்றுட்டு, நான் உன்னை என்னமோ நினச்சிட்டேன், ஆனால் நீ இப்படி ஒரு சம்மாரி கொலகாரியாக இருப்பேன்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்கிறேன். நான் வாங்கின வரத்தலுக்கு எதிர்மறையாக உன்னை படைச்சிருக்கான் பிரம்மன், அதுதான் விஷயம் அப்படின்னு அம்பாள் சிரிக்கிறாள். என்ன பிரம்மன் படைக்கலடா மூடனே, நீ நான் யாருங்கிற விஷயத்தையே மறந்துட்ட. ஒரு பராசக்தியிலேருந்து தான் எல்லாருமே உத்பவம் ஆகுறாங்கன்ற அந்த ஒரு விஷயத்தையே மறந்துட்டு நீ போயும் ஸ்திரீயால் எனக்கு என்ன நடந்துட போதுன்னு ஒரு ஏளனத்தன்மையினால் இந்த வரத்தை வாங்கி வச்சுருக்க அப்படின்னு சொன்னோன்னே நிசும்பனுக்கு ஒரே ஆத்திரம். இன்னும் மேலும் அரக்கன் தானே, எந்த நிமிஷத்துலேயும் அவனுக்கு புத்தி வர போகிறதில்ல. உடனே சொல்கிறான், எனக்கு உன் கூட மல்யுத்தம் தான் செய்யணும், உனக்கு அதில் ஒன்றெல்லாம் பார்த்தா எனக்கு அது மாதிரி தெரில அப்படின்னோன்னே திருப்பி சிரிச்சுட்டே காளியை கூப்பிட்றா. இவளை பார்த்தா தெரியறதா அப்படின்னு காளி ஸ்வரூபம், ஹைட்டு வெயிட்டு பாடி நல்லா போட்டு, கோரை பற்கள், முழித்த கண்கள், நல்லா சுருள் முடி, கேசம் கருங்கேசம், நல்ல சிவந்த கண்கள், நல்லா ஒரு மாதிரி தீர்க்கமாக அப்படியே போல்டாக நிற்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரே சண்டை போட்டால் நிசும்பனை கடைசியில் தூக்கி காளி போட்டு இடுப்பில் போட்டு இப்படி 2 பேரும் மாறி குத்து 2 பேருக்கு விழுந்தோன்னே கடைசியாக அவனை போட்டு அடித்து இப்படி தொட மேலே வச்சு உடச்சி போடுறா அப்படி காளி. அதுதான் நிசும்பன் வதம். நிசும்பன் வதமானோன்னே தேவர்கள் பூரம் மலர் மாறி பொழிந்து ஆசீர்வாதம் பண்ணி எல்லா விதமான ஸ்தோத்திரமும் தேவியை பார்த்து பாடுகிறார்கள். துர்கே ஸ்மிருத அரசிபீதம் அசேஷ ஜந்தோஹோ ஸ்வஸ்தே சம்ருதம் அதீமதீவ சுபாம் ததாசி தாரித்ரய துக்க பயஹாரணீகா துவதான்யா சர்வோபகார கரணாய சதார்த்த சித்தா அப்படின்னு. அதாவது ரோகா நசேஷ், அதாவது ரோகம் சேஷம், அதாவது ரோகம் அன்கம்ஃபர்டபிலிட்டிஸ், தாரித்திரியம், துக்கம் எல்லாத்தையுமே எங்களுக்கு நீ நிவாரணம் பண்ணி கொடுத்துருக்க அப்படின்னும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. எல்லா விதமான மங்களங்களையும் இன்னைக்கு தாரித்திரியம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு மங்களங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு நீ கொடுத்துருக்க, அந்த மங்களங்கள் கொடுத்ததற்கும் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி சர்வபாதா பிரசமனம் திரைலோக்கிய அகிலேஸ்வரி ஏவமேவே துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம். இதே போல் எப்பவும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எங்கள் பின்னாடி நீ நின்று எல்லா விதமான இதையும் சரி பண்ணி தரணும் அப்படின்னு தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணினோன்னா தேவி மனம் குளிர்ந்து அந்த எல்லாரையும் திருப்பி சோபனார்த்தே சேமாய புனராகமனாயச்சன்ற மாதிரி எல்லாரையும் திருப்பி உள்வாங்கிக்கிறாள். காளி, சாமுண்டி, வாராகி, வைஷ்ணவி எல்லாரும் அப்படியே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிங்கிள் உருவமாக ஆகிறோம். சிங்கிள் உருவமாக ஆயிட்டு ஒரு விஸ்வரூப தரிசனத்தில் நிற்கும்போது தேவர்கள்லேருந்து ரிஷியிலேருந்து பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் எல்லாரும் கைகூப்பி நின்று தேவியை தொழுகிறாங்க.
தேவியை தொழுகும்போது தொழுதற்கு பின் அப்பொழுது தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேவி மகாத்மியத்தோட ஒரு சிறப்பு இயல்பு என்னென்னா, தேவி தானே அதை அந்த மகாத்மியம் படிக்கிறதோட பலனை சொல்லியிருக்கா. அப்போ என்ன சொல்கிறா தேவி, என்னோட இந்த சிறந்த சரித்திரம் மைஷாசுரன்லேருந்து இந்த தூம்ரலோச்சனவதம்லேருந்து சண்டமுண்டன், நிசும்பன், சும்பன், இவாள ரக்தபீஜன், இவாளோட சரித்திரம், இவாளோட சம்ஹாரம் பண்ண சரித்திரம் எந்த வீட்டில் ஒலிக்கிறதோ அந்த வீட்டில் எந்தவித தரித்திரமும் இருக்காது. எந்த விதமான ஒரு கஷ்டங்கள்லேருந்தும் நானே அவங்கள பர்சனலாக பாதுகாப்பேன். அஷ்டமி, சதுர்த்தசி, அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் ரொம்ப ஸ்ரத்தையாக இந்த சரித்திரத்தை கேட்கிறவங்களுக்கும் சொல்கிறவங்களுக்கும் என்றைக்கும் என்னோட சாநித்தியம் அங்கேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நான் காசு கொடுப்பேன், பணம் கொடுப்பேன், அதை சொல்லலை. நானே அவங்க கூட உட்காந்து எல்லாத்தையும் என் காரியமாக நான் நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அந்த அளவுக்கு ஒரு கருணை மிகுந்தவளாகவும், அது மட்டும் இல்லை, இந்த தேவி மகாத்மிய பாராயணத்தை எந்த ஒரு கீழ் நிலைமைக்கு வாழ்க்கை இருந்தாலும், எவ்வளவு துக்கங்கள், சத்ரு மத்தியே கதோரணே ஆரண்யேன சத்ரு மத்தியே கதை, ஒரு அத்வான காட்டில் பெரும் துக்கத்தில் மாட்டும் போதும் இந்த மாதிரியான எல்லா பீடை, கிரகப்பீடை, சத்ரு, இது மாதிரி எல்லா பிரச்சனையின் போதும் இந்த சரித்திரத்தை மனசார தியானம் பண்ணி என்னை ஆவாகனம் பண்ணி என்னை கூப்பிடுறவங்களுக்கு நான் நிச்சயமாக நானே வந்தருளி அவங்கள அதுலேருந்து நான் எடுப்பேன் அப்படின்னு அவள் அனுகிரகம் பண்ணுறா. அது மட்டும் இல்லை, இதுக்கு மேலும் வரக்கூடிய மன்வந்தரங்களில் யசோதா கர்ப்பசம்பவா, யசோதா கர்ப்பசம்பவம், நான் கிருஷ்ணனாகவும் பிறப்பேன், கிருஷ்ணனாகவும் நானே அவதாரம் செய்து கொடியவர்களை அழித்து நான் இந்த பூமியில் நிலைநாட்டுவேன், நான் அந்த ஒரு அனுகிரகத்தை நான் எல்லாருக்குமே தருவேன் அப்படின்றத சொல்லி வானத்தில் மறைகிறா. மறைந்ததுக்கு பிற்பாடு தேவர்கள்லாம் அவங்க இடத்துக்கு போய் சுகமாக ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்லி முடிக்கிறார். யார்கிட்ட? சாமதிக்கிட்டேயும் சுரதன்கிட்டையும். சுரதன் சாமதி கிட்ட சொல்லி முடித்தோன்னே சுரதனுக்கும் சாமதிக்கும் ஒரே ஆச்சரியம். ஆஹா, இப்படிப்பட்ட மகாத்மியம், இப்படிப்பட்ட ஒரு கருணை மிக்கவள் தேவி, இவளை நம்ம ஆராதனை செய்தே ஆக வேண்டும்னு ரிஷி ஆசிரமத்திலேயே தங்கி தீவிர ஜபத்தில் ஈடுபடுறாங்க. தீவிர ஜபத்தில் ஈடுபட்டதுக்கு பிற்பாடு என்ன ஆறது அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் அம்பாள் சுரதனுக்கும் சாமதிக்கும் காட்சி அளித்து, பக்தர்களே, உங்கள் தபஸில் நான் மகிழ்ந்தேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறேன். அப்போது சுரதன் சொல்கிறான், நான் எல்லாத்தையும் இழந்துதாம்மா இந்த இடத்துல நின்று நான் உன்னோட பிரபாவத்தை கேட்டு நான் இந்த உபாசனை ஆரம்பித்து பண்ணினேன். எனக்கு திருப்பி என்னோடய ராஜாங்கம் எல்லாமே நான் நல்ல ஒரு திருப்பி கிங்லி ஸ்டேச்சருக்கு நான் போகணும், சத்ருக்களால் என்னை வெல்ல முடியாத அளவுக்கான ஒரு ஆளாக நான் ஆகணும் அப்படின்னு கேட்குறான். சுரதனை பார்த்து அம்பாள் சொல்கிறா, இந்த மன்வந்தரத்தை விட்டுடு, வரக்கூடிய மன்வந்தரத்தில் உன்னை நான் அந்த மாதிரியான ஒரு பவரில் உன்னை உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சாமதியை பார்த்து கேட்குறான். இதுதான் ஹைலைட். ஏன்னா சாமதிக்கு என்னதான் குடும்பத்திட்ட தோத்துட்டோம், அது இன்னும் திருப்பி பணக்காரன் ஆகணும், பில்லியனர் ஆகணும்னு எல்லா ஆசைகளும் இருந்தாலும், அம்பாள் மேலே தபஸ் பண்ணி அங்கே பார்த்தோன்னே அவனுக்கு எதுவுமே தோணலை. அவனுக்கு எல்லாமே இதை விட எது சொத்து ஒன்றுமே இல்லையேன்ற மாதிரி ஆகி அவன் சொல்கிறான், வேறு வரம் ஒன்றும் வேண்டாமா, எப்பவும் நீ என் கூடையே இருக்கணும், உன்னோட சொரூபமாக என்னை நீ ஆக்கிட்டு போகிறோம் அப்படின்ட்டான். உன்னை உணரக்கூடிய ஞானத்தை எனக்கு எப்பயுமே கொடுத்தாலே போகிறோம் அப்படின்ட்டான். அப்போ சாமதி கேட்டோன்னா அம்பாள் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, நீ மகா ஞானியாக இருப்ப, நீ வேற நான் வேற இல்லைன்னு அனுகிரகம் பண்ணி ஜீவன் முக்தன் ஆக்கிட்டு மறைஞ்சிடுற. அப்போ சாமதி என்ன ஆகிடுறனா, அந்த ரிஷி ஆசிரமத்துக்கு அடுத்த குருவாகவும், சுரதன் பெரிய ராஜாவாகவும் அடுத்த மன்வந்தரத்தில் ஆயிடுறாங்க. ஆக இந்த தேவி மகாத்மியம் என்பது ஒரு வீட்டிலும் ஒரு கோயில்கள்லையும் அம்பாளின் மீது தீவிரமாக பக்தி கொண்டவர்கள் அம்பாள்னா இந்த பதிவோட ரொம்ப முக்கியமான ஒரு காரணமே அம்பாளோட பிரபாவம் வெளியே போகணும் அப்படிங்கிறது. இந்த பிரபாவத்தை மக்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா கஷ்டங்களும் துக்கங்களும் வாழ்க்கையில் வராதக்கு இருக்க போகிறதே கிடையாது. இந்திரன் மாதிரி நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னா ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்துறது இருக்கும். இந்திரனுக்கு ஞாபகப்படுத்த வருணன் எல்லாம் யாரோ ஒருத்தர் விஷ்ணுகிட்ட போன்றாரு, விஷ்ணு ஞாபகப்படுத்துறாரு.
அந்த மாதிரி இந்த பதிவு வந்து எல்லாருக்கும் ஒரு விஷ்ணுவாக இருக்கணும், அம்பாளை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட பிரதான நோக்கம். நீங்கள் எப்போ துக்கத்தில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு 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 டவுன், இதுக்கு மேலே நமக்கு வாழ்க்கையில் ஹோப் இல்லையாங்கும் போது இந்த சரித்திரத்தை நம்ம கேட்கணுங்கிற தூண்டுதல் வந்துடணும். அப்போ அந்த தூண்டுதல் வந்தோன்னே இந்த சரித்திரத்தை கேட்டோம், நமக்கு வாழ்க்கையில் வழி பிறக்குங்கிற நம்பிக்கை பிறக்கும். நம்பிக்கை தான் முதல்ல பிறக்கும். எப்பயுமே தாட் வேர்ல்டில் தான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஜனிக்கிறது. அதாவது இன்னோவேஷன் இஸ் தி மதர் ஆஃப் நீட். அதாவது வந்து நீட் இஸ் தி மதர் ஆஃப் இன்னோவேஷன் சொல்லுவோம். ஒரு தேவைகள் வரலாம், அந்த அந்த தேவைகள்லேருந்து தான் ஒரு இன்னோவேஷன் வருது. இன்னோவேஷன் முதல்ல எங்கே நடக்கிறது? தாட்டில் நடக்குது. அந்த தாட்டில் நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை போய் ஆக்ஷனில் என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி நம்ம கஷ்டத்துக்கு சொல்யூஷன் முதல்ல இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையும், நம்ம படுற கஷ்டத்துக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குங்கிற நம்பிக்கையும், அந்த நம்பிக்கைக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தெய்வ அனுகிரகத்தையும் முதல்ல வாங்கிட்டோம்னாக்க அப்புறம் அதுக்கான சொல்யூஷன்ஸோட அப்ளிகேஷன்ஸ் தானே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும். ரேதர் நம்ம வந்து அந்த நம்பிக்கையும் தெய்வ அனுகிரகன்றதை விட்டுட்டு நான் முதல்ல போய் அப்ளிகேஷனுக்கு நான் போயிடுவேன் அப்படின்னா ஒர்க் ஆகாது. அதனால் இந்த பதிவு எல்லார் மனசுலேயும் தெய்வ பக்தியையும் தேவி பக்தியையும் எப்போதும் நிலை கொள்ள செய்து தீர்க்கமான ஒரு ஒரு வாழ்க்கையையும், நிறைந்த செல்வம், நிறைந்த புத்திர பாக்கியம் எல்லாம் கொடுத்து நல்லபடியாக எல்லாருக்கும் தேவியோட அனுகிரகம் என்றைக்கும் நிறைந்து இருக்கணும்னு ஆசீர்வாதங்களும் வேண்டுதலும் என்றும் என் தரப்பிலிருந்து இருக்கும்.